உடம்பு மனசு நல்லா இருக்கும். செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை கவலையே இல்லை. அப்போ பெரிய லாபம், பெரிய வெற்றி, பெரிய வெகுமதி உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ சொத்து விருத்தி இருக்குது, செல்வ விருத்தி இருக்குது. ஒரு துவக்கமாக இந்த 105 நாட்கள் இருக்கும். எதை ரசித்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் உங்கள் ஒய்ஃபையும் ஜெயிச்சிடலாம். இவ்வளோதான் சார் லைஃப். செல்வ விருத்தி அதிகமாகுது. 2025 ராஜ வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தேடலாம். அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சனி 115 நாட்கள், அந்த 53 நாட்கள் வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அம்மாவுக்கு நல்லா இருக்கு, குழந்தைக்கு நல்லா இருக்கு, அப்பாவுக்கு நல்லா இருக்கு. தொழில் செய்யலாமா, செய்யுங்க. கண்டிப்பாக நடந்துடும். கண்டிப்பாக ராஜ வாழ்க்கை கிடைச்சிடும். இந்த 4.5 மாசத்துல விதைச்சது முளைக்கும். எல்லாமே திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கும். தோல்வி நிச்சயம் இல்லை. ஆயுசு கெட்டி, வாழ்க்கை விருத்தி, அறிவு விருத்தி, அதிர்ஷ்ட மழை பொழியும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். சிங்கப்பூர் ஒரு அருமையான பார்க்லேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நண்பர்களே, இந்த வீடியோ என்னன்னா, கும்பராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும். மார்ச் 29, 2025 சனி பெயர்ச்சி. கும்பராசியில ஜென்மச்சனியா அந்த சனி மீனராசிக்கு போயிடாரு. அங்க 2 வருஷம் 2 மாசம் 4 நாட்கள் இருக்கார். அதாவது 2027 ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும். இந்த 26 மாதங்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. நிறைய விஷயங்கள் கோத்தூர் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு சனி குரு சாரத்துல 3ஆம் வீட்டுல 2ஆம் வீட்டுல இருப்பார். அதுவும் அவ்வளவு நன்மையை செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த 2ஆம் வீட்டு பாதசனி குரு சாரத்துல குரு வீட்டுல இருக்கிற பொழுது, குரு உங்களுக்கு 5ஆம் வீட்டுல இருக்கா. எக்ஸலன்ட். அது மட்டும் இல்லாமல் அவன் 6ஆம் வீட்டுக்கு போனாலும் தன் சொந்த வீட்டை பார்த்துட்டு இருப்பான். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கரெக்ட். அதை தவிர சனி இருக்கிற பாசாக போற உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இதெல்லாம் சனிக்கு நண்பர்கள். அதாவது கும்பராசியினுடைய ராசியாதிபதிக்கு நண்பர்கள். அப்போ கிட்டத்தட்ட 7.5 சனியே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நம்ம கும்பராசிக்கு இந்த 2.5 வருஷம் பொங்கு சனி கூட நம்ம சொல்லிடலாம். ஸோ இதை நான் 5 பாட்டாக பிரித்து தரப்போகிறேன். டைரெக்டாக ஒரு 3.5 மாத காலம் அப்படியே நேராக பாஸ் ஆகிறார் சனி. நேராக பாஸ் ஆகி உங்களுக்கு 3.5 மாதம் கழித்து வக்கரம் அடைகிறார். மறுபடியும் வக்கரமாக ஒரு 4.5 மாதம் இருக்கார். மறுபடியும் நேர்கதில் 8 மாதம் போகிறார். மறுபடியுமே ஒரு 4.5 மாதம் வக்கரம் அடைகிறார். மறுபடியும் நேர்கதியில் 6 மாதம். இந்த 4 மாதங்கள் 2 வருஷம் 2 மாதங்களில் உங்களுக்கு 400 நாட்கள் சனி நட்சத்திரத்துலையும், ஒரு 260 நாட்கள் புதன் நட்சத்திரத்தில் கூட யோசிச்சு பாருங்க. 660 நாட்கள் பியூட்டி. அந்த 140 நாட்கள் மட்டும்தான் நம்ம டவுட்டு. அதை நம்ம பிரித்து பலன்னு சொல்லுவது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுவேன். இப்போ நான் பிரித்து பார்ட் வரேன். ஃபஸ்ட்டு பார்ட் என்னன்னா, இப்போ சனி பேச்சு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 29 மார்ச் 2025, 13 ஜூலை 2025 வரைக்கும் நம்மளுக்கு சனி 2ஆம் வீட்டில் குரு சாரத்திலையும் உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2 பாசாரத்தில் இருக்காரு. குரு சாரத்தில் இருக்கிறாரு. ஆனால் குரு 4ஆம் வீட்டில் இருக்கான். மீடியம். ஏப்ரல் மாதங்கிறது ஒரு மீடியமான மாதம். காரணம், குரு சாரத்தில் இருந்தும் குரு 4ஆம் வீட்டில் இருக்கிறனால பலன் கொஞ்சம் கம்மி. இதன் பிறகு என்ன ஆயிடுவார்னா, உங்களுக்கு சனி சாரத்தில் ஒரு 76 நாட்கள், அதாவது ஏப்ரல் 28க்கு பிறகு ராயல் மே ஜூன் அப் டு ஜூலை 13 வரைக்கும் அந்த 2.5 மாதங்கள் 76 நாட்கள். அப்போ இந்த 105 நாட்கள் எப்படி இருக்குன்னு போகுதுன்னு கேட்டிங்கன்னாங்க, உடம்பு மனசு நல்லா இருக்கும். ஏப்ரல் மாதம் மட்டும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க. மே ஜூன் ஜூலை 13 வரைக்கும் சந்தோஷம் வந்துடும். செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை கவலையே இல்லை. திரும்பி வந்தாச்சு. குடும்ப விருத்தி எக்ஸ்ட்ராடனியாக இருக்க போகுது. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். வண்டி வாகனங்கள், தொழில் விருத்தி ராயல். எதனால தொழில் விருத்தின்னு சொல்கிறோம்னா, 2ஆம் வீட்டில் இருக்கிற சனி 10ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பான். அப்போ லாப விருத்தி. உடனே அதை அழிச்சிருவாரு. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்ல மாதிரிலாம் போடுறாங்க. உங்களுடைய ஜோதிட அறிவை நான் கண்டிப்பாக வாழ்த்துறேன். எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு தனிப்பட்ட அறிவு இருக்கும். ஜோதிடத்தோட நீங்கள் என்னோட கூட சிறந்தவங்களா இருக்கலாம். நான் கொஞ்சம் அனுபவப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிந்த வகையில் ஜாதகம் பார்க்குறேன். நான் நிறைய பேர்த்த ஜெயிக்க வைக்கிறேன். 7000 பேருக்கு ஜோசியம் பார்க்குறேன். அந்த 7000 குடும்பத்தில் நானும் ஒரு பிரதர் மாதிரி. அப்போ நான் என்னைய கருத்தை சொல்கிறேன். உங்களுக்கு கருத்துக்கு முரண்பட்டு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எதற்காக சொல்கிறேன்னா, 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 11ஆம் வீடு, இந்த 3 வீடுகளை யார் பார்த்தாலும், அல்லது அசுரகிரகங்கள் இருந்தாலும், தேவகிரக அசுரகிரக காம்பினேஷன் இருந்தாலும், யார் பார்த்தாலும், பர்டிகுலர் அசுரர்கள் பார்த்தால் நல்லது. அப்போ 11ஆம் வீட்டை அசுரன் சனி பார்க்கறது நல்லது. அப்போ பெரிய லாபம், பெரிய வெற்றி, பெரிய வெகுமதி உங்களுக்கு கிடைக்க போகுது. சந்தோஷத்தில் ஒன்றும் பெருசாக இருக்காது, குறை இருக்காது. ஏன்னா 4ஆம் வீட்டு குரு சந்தோஷத்தெல்லாம் ஒன்றும் தடுக்க மாட்டார். ஏன் தடுக்க மாட்டார்னா, 4ஆம் வீட்டு குருவை 3ஆம் பார்வையாக சனி பார்ப்பான். அப்போ சொத்து விருத்தி இருக்குது, செல்வ விருத்தி இருக்குது, எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்க, வண்டி வாகனம் நல்லா இருக்குது, கல்விக்கு உயர்வு இருக்குது, குழந்தைங்க நன்றாக வர்றாங்க, பெயர் புகழ் மரியாதை பரவாயில்ல, தொடர்ந்து லைஃப் எடுத்துகிட்டு போகலாம். நாட் கிரேட்டஸ்ட் 105 நாட்கள், பட் நல்ல 105 நாட்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த காலகட்டம் முதல் முறையாக உங்களுக்கு 5 வருட 7 சனி முடிந்து ஒரு மங்களகரமான ஒரு துவக்கமாக இந்த 105 நாட்கள் இருக்கும். இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஏப்ரல் மாதம் மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பேச்சு ஆயிடுவார். குரு 5ஆம் வீட்டிலேருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருப்பார் 9ஆம் பார்வையாக. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் 1 இயருக்கு, நெக்ஸ்ட் இயர் ஜூன் 2ஆம் தேதி தான், 2026 ஜூன் 2ஆம் தேதி தான் குரு பேச்சு. அப்போ அந்த காலகட்டம் வரைக்கும் இந்த பலன் உங்களுக்கு பெரிய நன்மையை உங்களுக்கு தரப்போகுது.
ஸோ அப்போ இந்த 105 நாட்கள்ங்கிறது உங்கள் வாழ்க்கை பிறந்தாச்சு. நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிற நண்பர்களே, இப்போ சனி வக்கரம் அடைகிறார். சனி வக்கரம் அடைஞ்சு ஒரு 4.5 மாதங்களுக்கு ரிவர்ஸில் வர்றார். 13 ஜூலை 2025 காலையில் 7 மணிக்கு வக்கரமாகி 28 நவம்பர் 2025 காலையில் 10 மணிக்கு வக்கர நிவர்த்தி. அப்போ இந்த 4.5 மாதங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 83 நாட்கள்ங்கிறது கிரேட்டஸ்ட், பூரட்டாதி நட்சத்திரம் 55 நாட்கள் ஓகே பெட்டர். அப்போ இந்த 4.5 மாதங்கள் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போகுது. இந்த பலனை பற்றி பேசுகிறோம்னா நண்பர்களே, என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷனில் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும். இப்போ நம்ம ஜோதிடத்தை பற்றி பேசுனா தெளிவான ஜோதிடம். ஒரு மர வேலை செய்கிற ஆசாரியோ, தங்க வேலை செய்கிற ஆசாரியோ, பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருக்கிறோ, காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கவங்க, எந்த ப்ரொஃபஷன் எந்த வேலையை யார் செய்தாலும் 10 வருடங்கள் தொடர்ந்து செய்கிற பொழுது அவன் வந்து ஒரு ஜீனியஸாக ஒரு கிரேட் பர்சனாலிட்டியாக மாறிடுவான்னு சொல்கிறான். நான் 40 வருடமாக ஜோதிடம் பார்க்குறேன். அப்போ யோசிச்சு பாருங்கள் என்னுடைய நாலேஜ் எப்படி இருக்குன்ட்டு. அதனால் தலைக்கணம் இல்லை, ஆனால் ஜோதிட தெளிவு என்கிட்ட இருக்குது. எக்ஸ்ட்ராடனரி கம்ப்ளீட் அஸ்ட்ராலஜர் கிடையாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் ஒரு லவ்லி அஸ்ட்ராலஜர். ஸோ என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுற போது நல்ல ஜோதிட கருத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பாயிண்ட். அடுத்து சித்தாந்தமாக நம்ம ஒரு தெளிவான சித்தாந்தத்தை கடைப்பிடிக்கிறோம். இப்போ கோயிலில் போய் சாமி வழிபடுறோம் இல்லையா, அதில் மிகப்பெரிய டாக்டிஸ் இருக்குது. சாமிக்கு நிறைய அலங்காரம் பண்ணி அந்த அலங்கார கடவுளை போய் நீங்கள் வழிபடுற போது என்ன ஆயிருன்னா, அந்த அலங்காரத்தை நீங்கள் ரசிக்கிறீங்க. எதை ரசித்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். அந்த அலங்காரத்தை ரசிக்கிற பொழுது அந்த நகை, ஆபரணம், அந்த கடவுளுடைய அழகு, இதை ரசிக்கிறது நீங்கள் அழகாயிருவீங்க. உங்களுக்கு உடல் திலகாத்திரம் வந்துடும், உங்களுக்கு நகையும் பணமும் கிடைக்கும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதெல்லாம் சைக்காலஜி. நான் சொல்கிறது சரியா இல்லையான்னு ஒரு டாக்டர்கிட்ட போய் கேளுங்களேன். இப்படி ஒரு ஆங்கிலர் ராதன் பண்டிட் சொல்கிறாரு, இது சரிதானான்னு. ஸோ கடவுளை போய் ரசிங்க, நாம் ஜெயிச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள், கடவுளை எப்படி பண்ணுறது, வெவ்வேறு சிவனுக்கு பேர் வச்சுக்கிட்டு அந்த சிவனுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லிட்டு, அல்லது பாண்டி நாட்டு ராஜா தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு சாப்பாடு இருக்கா, உங்கள்கிட்ட பணம் இருக்கா, வாடகை கட்டுறதுக்கு பணம் வச்சுருக்கீங்களா, நகை அடமானம் வச்சுருந்தா எடுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா, பாண்டி நாட்டு ராஜாவாக சிவன் இருக்கனாலையோ, நீங்கள் தமிழ்னா இருக்கனாலையோ, தெலுங்குனா இருக்கனாலையோ உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன நல்லது? தயவு செய்து நீங்களாக வாழணும், யாரையும் நினைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ரஜினி சார் நினைக்கிறீங்க, விஜய் சார் நினைக்கிறீங்க, தமிழ்ங்கிறீங்க, இந்திங்கிறீங்க. எதிரினா வேர் இஸ் அவர் மைண்ட் தேர் வி ஆர் லிவிங். உங்கள் மனசை நீங்கள் தமிழுக்கு கொடுத்துட்டீங்க, உங்கள் மனசை நீங்கள் ஹிந்தி கொடுத்துட்டீங்க, உங்கள் மனசை நீங்கள் ரஜினி சார் கொடுத்துட்டீங்க, உங்கள் மனசை ஹிந்தி டவுன்னு கொடுத்துட்டீங்க, உங்கள் மனசை எதிரி கொடுத்துட்டீங்க. அப்போது உங்கள் மனது உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்கள் மனதில் வேறு எதுவும் ஓடிட்டு இருந்தால் நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? மனதை தன்வயப்படுத்துறது அறிவு தெரியுமா? உங்கள் மனசு உங்கள்கிட்ட இருக்கணும். உங்கள் பொண்டாட்டி நினச்சிட்டுங்க நேரம், உங்கள் குழந்தை குட்டி நினச்சிட்டுங்க நேரம், அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஏன்னா உங்கள் சக்தி உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் மனைவிக்கு தான் போகும். அவங்ககிட்ட சொல்லி பழகுங்க, யாரையும் நினைக்காதடா, நீ என்னை நினச்சிக்கோ, நம்ம குழந்தைகள் நினச்சிக்கணும். அப்போ ஒய்ஃப் உங்களை நினைக்கிறாங்க, நீங்கள் உங்கள் ஒய்ஃப் நினச்சிங்கன்னா நீங்களும் உங்கள் ஒய்ஃபையும் ஜெயிச்சிடலாம். இவ்வளோ தான் சார் லைஃப். இந்த மாதிரி அற்புதமான சித்தாந்தங்கள் எங்கிட்ட உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பாயிண்ட் நம்ம போகிறோம். இப்போ சனி வந்து வக்கரமாயிட்டார். சனி வக்கரமாகி உங்களுக்கு 13 ஜூலைலேருந்து 28 நவம்பர் 4.5 மாதத்துக்கு சனி சாரத்தில் குரு சாரத்தில் வர்றாரு. எக்ஸலன்ட். ஏன்னா ஸ்டில் 7.5 சனி தான். 7.5 சனி வக்கரமாகிறது நல்லது. அது சனி நட்சத்திரத்தில் வக்கரமாகிறது நல்லது. குரு சாரத்தில் வரனால ஒன்றும் குறையில்லை. வக்கரமாக எவஞ்சாரத்தில் தான் பிரச்சனை இல்லை. இந்த 4.5 மாதங்கள் செல்வ விருத்தி அதிகமாகுது, பேச்சு திறமை அதிகமாகுது, கம்யூனிகேஷன் நன்றாக இருக்குது, உடம்பு நல்லா இருக்குது, மனசு நல்லா இருக்குது, பெயர்ப்புகள் மரியாதை நன்றாக இருக்குது, டிஸ்கஷன் நல்லா இருக்குது, இடத்த மாற்றிக்கலாம், முடிவுகளை ஜெயிக்கிறீங்க, சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம் அருமையாக இருக்குது, பெயர்ப்புகள் மரியாதை நன்றாக இருக்குது, அம்மாவுக்கு நல்லா இருக்கு, உங்க படிப்புக்கு, உங்க குழந்தைகளுடைய படிப்புக்கு நன்றாக இருக்குது, கடன் வாங்கலாம், கடனை அழிக்கலாம், வாழ்க்கை நல்லா எடுத்துகிட்டு போகலாம், ரிஸ்க் எடுக்கலாம். எதுக்கும் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். நான் ஜாதகத்தில் என்னன்னு தெரியணும். இது 70 கோடி பேருக்கான பொது பலன். நான் ரிஸ்க் எடுக்கலான்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தில் சனி திசை சனி பற்றி நடந்துட்டுச்சுன்னா அந்த ரிஸ்க் உங்களுக்கு முடிச்சு போடும். அதனால் நீங்கள் என்ன டைமில் இருக்கிறீங்க பார்த்து ரிஸ்க் எடுங்க. நல்லா ஜாதகம் பார்க்குற அஸ்ட்ராலஜர் போய் பாருங்கள். இல்லைன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஒரே வாரத்தில் நம்ம பேசலாம். இப்போலாம் வந்துங்க எனக்கு ஒரு மெயில் கொடுத்து பே பண்ணாங்கன்னா வித்தின் வீக்கில் நான் டிஸ்கஸ் பண்ண முடிச்சிடறேன். அவ்வளோ கரேஜாக இருக்கேன், எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கேன். ஸோ நம்ம இம்மிடியட்டாக பேசலாம், நல்ல வாழ்க்கைக்கான வழியை தேடலாம். 2025 ராஜ வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை தேடலாம். அடுத்து வாழ்க்கை துணையோட நல்லா இருக்குது, லாங்கிவிட்டி நல்லா இருக்குது, தொழில் அறிவு, தொழில் லாபம் நல்லா இருக்குது. அப்போ அந்நியலோட சேர்ந்த வாழ்க்கை அருமையாக இருக்குது. அப்போ இந்த 4.5 மாதங்கள் எக்ஸ்ட்ராடினரி, எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறோம். இந்த 4.5 மாதம் கழிச்சு 28 நவம்பர் 2025 27 ஜூலை 2026 இந்த 8 மாத காலங்கள் நம்மளுக்கு வந்து சனி வந்து நேர்கதியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் 53 நாட்கள், ஒன்றும் குறையில்லை. 2ஆம் வீட்டில் சனி, அதெல்லாம் கோடீஸ்வர யோகம் தான். அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில்
கும்பத்திலே சனி 115 நாட்கள், சனி நட்சத்திரத்திலேயே. அது மாதிரி ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு 70 நாட்கள். அப்போ இந்த 241 நாட்களில் அந்த 53 நாட்கள் வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், 20 ஜனவரி வரைக்கும். அதாவது டிசம்பர் ஜனவரியில் மட்டும். இந்த டிசம்பர் ஜனவரியில் நம்மளுக்கு வந்து வக்கரமாகி கடகத்துக்கு போயிட்டு திரும்பி மிதுனத்துக்கு வந்துடுறார் குரு. அதனால் அதில் ஒன்றும் குறையில்லை. அப்போ நம்ம ஜென்ரலாகவே இந்த 241 நாட்கள் எக்ஸ்ட்ராடினரியார். ஏன் இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறேன்னா, சனி நட்சத்திரத்தில் இருக்கிறான், அவன் ஃப்ரெண்டு புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறான். உங்களுடைய கும்பராசிக்கு புதன் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, திரியோணாதிபதி. அப்ப ராசி திரியோணாதிபதி 5ஆம் வீட்டு திரியோண நட்சத்திரம் வாங்குறானா எக்ஸ்ட்ராடினரி தானே. இது மீனராசிக்கு 2 ராசிக்கு பொருந்தாது. 4க்கு 7க்கு அதிபதி வந்து மீனராசிக்கு மாரகாதிபதி. அப்ப மீனராசிக்கு ஜென்மசனியில ரேவதி நட்சத்திரத்துக்கு சனி வர்றது தப்புன்னா, கும்பராசிக்கு அதே ரேவதி நட்சத்திரத்துக்கு சனி வர்றது ராயல். அப்ப உடம்பு நல்லா இருக்குது, மனசு நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை நன்றா இருக்குது. நீங்க நல்ல வாழ்க்கையை எடுத்துட்டு போகிறீங்க. சொத்து வாங்கலாம், சுகம் வாங்கலாம், வண்டி விருத்தி நீங்க பண்ணிக்கலாம், கடனில் வண்டி வாங்கலாம், கடனில் சொத்து வாங்கலாம், நகை வாங்கலாம், ஆபரணம் வாங்கலாம், பியூட்டிஃபுல்லாக சுபகாரியங்கள் பண்ணலாம், இடத்த மாற்றிக்கலாம். அது ப்ரொமோஷன் மாதிரி மாறலாம், தொழில் விருத்தினாலும் மாறலாம். நீங்கள் நாடு மாற ஆசைப்பட்டா கூட மாறிக்கலாம். ஜாதகத்தை பார்த்துட்டு மாறுங்க. ஆனால் பட் மாறக்கான வாய்ப்பு அதிகமாக. இது ஒரு ஃபோர்காஸ்ட். வானத்தில் கிரகம் மாறங்கிறது ஒரு கிளைமேட் சேஞ்ச் மாதிரி பாருங்க. நல்ல பியூட்டிஃபுல்லான கிளைமேட் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னால் 1 ஹவருக்கு முன்னால் இங்கே பார்த்தா அப்படி உருக்கமாக இருந்துச்சு. இந்த இடத்துல உட்காரவே முடியல, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. இப்போ பாருங்க ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி ஒரு ஃபோர்காஸ்ட். ஆக்சுவலி கிளைமேட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும், நல்லா ஜெயிக்க முடியும். உங்கள் ஜாதகத்தில் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் இருந்ததுன்னா 1 கோடி ட்ரை பண்ணுங்க. 10 லட்சம் தானா கூட எச்சா லாபம் கிடைக்கல. முயற்சி திருவினையாக்கம் தானே, முயற்சி பண்ணுங்க. அப்போ இது முயற்சி பண்ணி ஜெயிக்க வேண்டிய இடம். பெயர் புகழ் மரியாதைக்கு நன்றா இருக்குது. கடன் வாங்கலாம், கடன் அடைக்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம். வாழ்க்கை பாட்டம் நல்லா இருக்குது, திருமண காரியங்கள் நல்லா இருக்குது, சுப காரியங்கள் நல்லா இருக்குது, ஆயுள் விருத்தி அருமையா இருக்குது, அறிவு திறமை புத்திசாலித்தனம் ஓரளவுக்கு பரவாயில்ல, தொழில் விருத்தி எக்ஸ்ட்ராடனரி. தொழில் லாபம் தாங்க இருக்கிறதுலையே. ஏன்னா லாபஸ்தான குரு தன் சொந்த வீட்டை பார்க்கிறான், லாபஸ்தானத்தை சனியும் பார்க்கிறான். 2025 மே 14ஆம் தேதியிலிருந்து 2026 உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் சனியும் குருவும் லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்போ இந்த காலகட்டம் ஃபுல்லாக லாப விருத்தி கிரேட். அப்போ 27 ஜூலை 2026 வரைக்கும் இந்த 8 மாதங்களில் பணத்துக்கும் தொழிலுக்கும் பர்சனல் லைஃபுக்கும் வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் எல்லாம் கிரேட். அம்மாவுக்கு நல்லா இருக்கு, குழந்தைக்கு நல்லா இருக்கு, அப்பாவுக்கு நல்லா இருக்கு. எல்லா வகையிலையுமே அருமையான காலம். குறிப்பாக ஒரு ரிஸ்க் எடுக்கணும். ஒரு வேலையை விட்டு போட்டு இன்னொரு வேலைக்கு போகிறேன், நான் ப்ரோக்ராமாக இருக்கேன், டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கேன், நான் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணுமா போய்க்குங்க, தொழில் செய்யலாமா செய்யுங்க. எதுக்கும் ஜாதகத்தை பார்த்துக்குங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கான காலம் இது. 7.5 சனி போகிறது உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறக்கான காலம் இது. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அருமையான 241 நாட்கள். இப்போ நான் அதுக்கு அடுத்ததுக்கு வர்றேன். நீங்கள் சனி வக்கரமாகிறார் 27 ஜூலைலேருந்துங்க 11 டிசம்பர் 2026 நெக்ஸ்ட் இயருடைய செகண்ட் ஹாஃப். இந்த 4.5 மாதங்கள் எப்படி இருக்குன்னா எக்ஸ்ட்ராடினியர். போன 8 மாசத்துல என்ன கிடைச்சதோ அது மாதிரி 2-3 மடங்கு கூட கிடைக்கலாம். குடும்ப விருத்தி நல்லா இருக்குது, உடம்பு அருமையா இருக்கு, பேச்சுவார்த்தை நன்றாக இருக்குது, பண உயர்வு நன்றாக இருக்குது, வாழ்க்கை உயர்வு நன்றாக இருக்குது, ஸ்டேட்டஸ் அண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் கரெக்டாக இருக்கு. வேற ஜாதி மத மொழி சேர்ந்து யாராவது உங்கள்கிட்ட வர்றாங்க பாருங்க. இந்த ரெக்கார்டு பண்ணி கொடுக்கறத கூட எனக்கு வந்து ஒரு கேரளாந்து ஒருத்தர் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு பாருங்க 7 லட்சம் கரெக்டான பலன். வேறு ஜாதி மத மொழி சம்மந்தப்பட்டவங்க தான் எங்களோட வந்து ட்ராவல் ஆகணும்னு இருக்கு, வந்து சேர்றாங்க. பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க, பாம்பேலேருந்து ஒருத்தர் வந்து என் லைஃப்பில் ஜாயின் ஆகிட்டாங்க, டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்து என் லைஃப்பில் ஜாயின் ஆகிட்டாங்க. 7 லட்சம் முன்னால் எங்கூட இருந்தவங்க எல்லாருமே ஒரு 10 பேர்த்துல 9 பேர் போயிட்டாங்க 7 லட்சம் விரைச்சனியில். இப்போ 10 பேர்த்துல 10 பேரும் புதால் இருக்கிறான், குழந்தை குட்டியை தவிர. அப்போ எக்ஸ்ட்ராடினரி பியூட்டிஃபுல் லைஃப் சனி மாற்றி தருவான். அப்போ மாறுற பொழுது அந்த மாறுதலே அக்செப்ட் பண்ணிக்கணும். சேஃபர் ஜூன் லைஃப்பை வாழ்க்கையை அழிச்சிருங்க. ஒரு இடம் மாறுற பொழுது, ஒரு ரிஸ்க் வருவதோ, ஒரு தோத்து போகிற பொழுது வாழ்க்கை பிறக்குது. பெரிய அடி, நகரவே முடியல, 3 மாசம் பெட்ல கிடக்குறீங்கன்னா கிடங்க. நான் ஆண்டவன் உங்களுக்கு உடம்புக்கு மனசுக்கும் ஒரு இடத்துல பிடிச்சி உட்கார வச்சு லைஃபை மாத்தி விட்டுருவான். கிரேட் லைஃப் நோக்கி போகலாம். ஒரே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறவன் சாய்பாபா காலனிலேயே இருக்கிறவன் சாய்பாபா காலனிலே முடிஞ்சு போயிடுவான். அவன் அங்கிருந்து முதல்ல பீளமேடு மாறணும், பீளமேட்ல இருந்து ஈரோடு போகணும், ஈரோட்ல இருந்து சென்னை போகணும், சென்னையில இருந்து பாம்பே போகணும், பாம்பேல இருந்து சிங்கப்பூர் வரணும், லாஸ் ஏஞ்சல்ஸ் போகணும். இந்த மாதிரி மாறினா மட்டும்தான் வெற்றி. அந்த மாதிரி மாறுதலுக்குரிய ஒரு அருமையான காலம் இந்த 4.5 மாதங்கள். அந்த மாதிரி மாறுதல் வரும்போது சேஃபர் ஜோன் லைஃபுக்குள்ள போகாமல் தைரியமாக மாறிடுங்க. பயமா இருக்குன்னா ஜாதகத்தை பாருங்க. எனக்கு தெரிய கத்தார்ல ஒருத்தர் வந்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளாரே என்னமோ போன வருஷம் அந்த நாட்டு விட்டு கிளம்பி போக வேண்டிய சூழ்நிலை, ஏதோ பாஸோ அல்லது ஜாபோ இல்லாம ஏதோ பிரச்சனை. ஆனா ஆகஸ்ட் 15க்குள்ள உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருங்க. ஆனால் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஜாப் கிடைக்குதுங்க. அவர் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டார், திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கார்கோல கொண்டு போய் போட்டாச்சு எல்லாமே. ஆனா கார்கோல வந்து நீங்க 16ஆம் தேதிக்கு பிறகு எடுத்துக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. திரும்ப அந்த ஜாப் வாங்கி திரும்ப ரீலோடு பண்றாங்க எல்லாத்தையுமே. அந்த மாதிரி தான் கண்டிப்பாக நடந்துரும். கண்டிப்பாக ராஜ வாழ்க்கை கிடைச்சிரும். இந்த 4.5 மாசத்துல தொழில் விருத்தி இருக்குது, குடும்ப விருத்தி இருக்குது, பெரிய லாபம் இருக்குது. அறிவு விருத்தின்னு சொல்ல முடியாது, பெரிய லாப விருத்தி. நீங்க வக்ரசனி லாபஸ்தானத்தை பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல குருவேர் லாபஸ்தானம் வந்து தனகுடும்ப ஸ்தானத்தையோ அல்லது லாபஸ்தானத்தையும் பார்த்துட்டே இருப்பான். 6ஆம் வீட்டு குரு போயிட்டான்னு வச்சுங்க,
கும்பராசிக்கு 2 குரு 2ஆம் வீட்டை பார்த்துருவான். 5ஆம் வீட்டு குரு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, லாபஸ்தானத்தையும் பார்த்துருவான். சமூக குரு ஃபுல்லா இந்த 1 வருஷம் முழுது ராயல், இந்த 1 வருஷம் முழுது சனி வேற உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்த்துட்டு போறாரு. அப்போ கிரேட். அப்போ இந்த காலகட்டம் எக்ஸ்ட்ராடினரி காலகட்டம். இந்த 27 ஜூலைலேருந்து 2026 டிசம்பர் வரைக்கும். ஸோ இந்த 2026 டிசம்பர்ல பியூட்டிஃபுல் லைஃப்குள்ள நீங்க போய் சேர்ந்துருப்பீங்க. அப்போ 2025 மார்ச் 29லேருந்து 2026 டிசம்பர் வரைக்குமான 1.25 மட்டும் ராயல்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்த பார்ட், கடைசி பார்ட், 5ஆம் பார்ட்டுக்கு போறேன். அதற்கு முன்னால ஒரு அறிவு சார்ந்த விஷயம். நம்ம மனசுல என்ன இருக்குதோ அதுதான் நம்ம அடைய முடியும். இந்த பார்க்ல என்ன இருக்குதோ அதுதான். இந்த பேக்ல நாங்க என்ன கொண்டு வந்திருக்கோமோ அதுதான். வீட்டுல கூட இல்ல, என் ஒய்ஃபு கூட இல்ல. ஒய்ஃபு கூட இருந்தாங்கன்னா காஃபி டீ போட்டு கொடுத்துருப்பாங்க. அவங்க வேறு பக்கம் ட்ரிப்புக்கு போயிட்டாங்க, டிராவலிங்ல இருக்காங்க. அப்ப காஃபி இல்ல. இந்த பேக்ல என்ன இருக்குதோ அதை எடுத்து நான் யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த பேக்ல எதுவுமே இல்லை, வெறும் தண்ணி தான் இருக்குன்னா பாருங்க, இதை வச்சு நான் தண்ணி குடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அப்போ நம்ம மனசுல என்ன இருக்குதோ அதை தான் வாழ்க்கையில் அனுபவிக்கணும். அப்போ மனதுக்குள்ள நல்லதை கொண்டு போய் சேர்த்துங்க. பணக்காரன் ஆயிடுவேன், பலசாலி ஆயிடுவேன், ஜெயிச்சிருவேன், பார்ட்னர் கிடைச்சிருவாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிரும், எனக்கு என்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க 1.5 வருஷத்துக்கு முன்னால. என்னுடைய மைண்ட் என்ன சொல்லுது, எங்க அப்பா இறந்துட்டாரு, அவர் கொண்டு போய் காட்டில் விதைச்சேன். எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்களை கொண்டு போய் காட்டில் விதைச்சேன். என் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, நெருப்பில் வெந்து போனோம். கொடியதுலேயும் கொடியது, வள்ளியிலும் வலி. ஆனால் 3 தெய்வங்களை நான் எங்கிட்ட இருந்து இழந்து இந்த பூமியிலையும் இந்த காற்றுலேயே கரை வச்சிருக்கேன். எதுவுமே காணாமல் போகாது, விதைச்சது முளைக்கும். எங்கள் அப்பா திரும்பி வந்தார், எங்கள் அம்மா திரும்பி வந்தாங்க, போன என் மனைவி திரும்பி வந்தா வேற உருவத்தில். எல்லாமே திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கும். தோல்வி நிச்சயம் இல்லை, வழி நிச்சயம் இல்லை. நம்ம செத்தா கூட திரும்ப ஒரு ட்ரிப் பிறப்போம். பயப்படாதீங்க. நம்ம செத்து போயிட்டோம், நம்ம குழந்தை அனாதையா போயிடும் நினைக்காதீங்க. கடவுள் காப்பாற்றுவோம். நாமளே குழந்தை, நம்மளே நம்ம கடவுளுக்கு குழந்தை, நாமளே குழந்தை தான். கடவுள் நம்மளை காப்பாற்றுறாரு. கடவுளுக்கு நம்ம குழந்தைகளையும் காப்பாற்ற தெரியும். நம்ம வாழ வேண்டியது அவசியம். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் லைஃபுக்கு நம்ம மனதை தயார்படுத்தி தான் எடுத்துகிட்டு போக முடியும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனதிட்ட கேட்கணும். எப்படி கேட்கறங்க தான் தியானம். உங்கள் மனதை ஒரே மாதத்தில் என்னால் ஒரு 100 மடங்கு தெளிவாகவும் உறுதியாகவும் ஆக்கித்தர முடியும். ஒரே வருடத்தில் உங்களை 5 வருடமோ 5 மடங்கோ அல்லது 5 வருட இலக்கையை ஒரே வருடத்தில் என்னால் அடைய செய்ய முடியும். எக்ஸ்ட்ராடினரி ஒரு மெடிடேஷன். அது திருப்பதி பாலாஜி பார்த்து நம்ம செய்ய போகிறோம். அலமேலுமங்கை தாயாரை வச்சு இந்த தியானத்தை பண்ணுறோம். திருப்பதி பாலாஜியும் அலமேலுமங்கை தாயாரும் யாரு? அறிவு கடவுள், பணக்கடவுள், இன்பக் கடவுள், உடல்நல கடவுள். நம்மளை உருவாக்கினது பாலாஜி தான், விஷ்ணு தான். இந்த உடம்பையும் மனசையும் கொடுத்தது சிவபெருமான். உள்ள இருக்கிற எல்லா சென்ஸும் தரது திருப்பதி பாலாஜி. ஸோ உங்களை திருப்பதி பாலாஜியும் லக்ஷ்மியும் அலமேலுமங்கை தாயாரை வணங்க வச்சு மெடிடேட் பண்ணி வச்சு பெரிய ராஜ வாழ்க்கைக்கு உங்களை என்னால் அழைச்சிட்டு போக முடியும். உங்களுக்கு யாராச்சும் இஷ்டம் இருந்துச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஒரே வருடத்தில் 5 வருட இலக்கை அடைஞ்சிடலாம். எழுதி வச்சுக்க. நெக்ஸ்ட் டே டிசம்பருக்கு முன்னால் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு 100 பீப்புள் ஒருத்தராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய லட்சியங்களை நான் அடைஞ்சிருவேன். அடைஞ்சிட்டு நான் என்ஜாயபிளாக புக்ஸ் எழுதிட்டு போய் உட்காரணும். லைஃப்பை நான் ரசிக்க போகிறேன், வாழ போகிறேன். அப்போது இந்த மாதிரி உங்களுடைய லட்சியங்களை திட்டம் போட்டு அடையிறதுக்கு தியானம் பயன்படும். எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபைன் நம்பர். இப்போ கடைசி கட்டத்துக்கு பலனுக்கு போகிறோம். கடைசி கட்டத்தில் பலன் என்னென்னு கேட்டிங்கன்னா 11 டிசம்பர் 2026 3 ஜூன் 2027 இந்த 6 மாத காலங்கள் சனி நட்சத்திரத்தில், புதன் நட்சத்திரத்தில். கிஃப்டட் லைஃப். ஜாதகத்தை போய் பாருங்கள். உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். சனி திசை புதன் பற்றியாக இருக்கலாம், சனி திசை சுக்கரபத்தியாக இருக்கலாம், புதன் திசை சுக்கரபத்தியாக இருக்கலாம், ராகு திசை சுக்கரபத்தியாக இருக்கலாம், சுக்கர திசை ராகுபத்தியாக இருக்கலாம், சுக்கர திசை புதன் பற்றியாக இருக்கலாம். என்ன ஜாதகத்தில் இருக்குன்னு பாருங்க. ஜாதகத்தை நல்லா இருந்துருச்சுன்னா இந்த 6 மாதத்தில் உங்களால் 5 வருட வாழ்க்கை கூட எளிதாக அடையலாம். இதெல்லாம் சாத்தியம் தாங்க. எனக்கு தெரியும், ஜெயலலிதா வீட்டில் ஒருத்தர் அழுதுட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிகிட்டு இருக்கார். 2001 மே மாதத்தில் இல்லை மார்ச் மாதத்தில் கண்டென்ட்டை ஜெயலலிதா மாட்ட கொடுக்க முடியல. ஜெயலலிதா மாட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு, அது நடக்கலை. நான் அவர் சொன்னதை கொண்டுட்டு போய் ஜெயலலிதா மாட்ட கொடுத்து அவருக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்தேன். அவர் எம்எல்ஏ ஆகி இன்றைக்கி பெரும் பணக்காரனாக பல ஸ்கூலெல்லாம் நடத்திட்டு இருக்கார் கோயம்புத்தூர், திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில். அன்றைக்கி நான் தான் அவருக்கு கடவுள் அனுப்பிச்ச தூதுவன் நான் தான் அதை அவருக்கு பண்ணி கொடுத்தேன். அப்போது நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும், மனத்தெளிவோடு இருக்கணும். ஜாதகம் மட்டும் நன்றாக இருந்தால் அமைஞ்சிடலாம். அப்புறம் ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ டேர்னிங் பாயிண்டாக இருந்ததுன்னா, கடன்காரனாக இருந்த ஒரு ஆள் மிகப்பெரிய பணக்காரனாக மாறுறாரு. ஜஸ்ட் அந்த ஒரு மார்ச் மாதத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, மே மாதத்தில் அவர் எம்எல்ஏ, அதன் பிறகு கொடி கட்டி பறக்கிறார். இதுதான் லைஃபு. நம்பணும். இந்த 6 மாதத்தில் கிரேட் லைஃப் கும்பராசிக்கு. அப்படியே 7.5 சனி முடியுது, பியூட்டிஃபுல்லாக முடிஞ்சு அடுத்த 2.5 வருஷம் மேசராசிக்கு சனி வருவான். அது ரிச்சஸ்ட் ஆஃப் த கும்பராசி லைஃப். அப்போ கும்பராசியில் இருக்கிற ஆண்கள் பெண்களுக்கு வசந்த காலம், குடும்ப விருத்தி, ராயல், உடம்பு மனசு பறக்குது. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணமாகி குழந்தை இருக்கிறவங்களுக்கு வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து சுகம் கிடைக்குது. பெருத்த பணக்கார வாழ்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா லைஃப் எடுக்கிற முடியெல்லாம் ஜெயிக்கிறீங்க. சாப்பிட்றதுக்கும் திருமணி வண்டி வாகனம் எல்லாம் தினசரி வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. பெயர் புகழ் மரியாதை கவலையே இல்லை. அப்படியே ஒரு ஏரில் ஃப்ரிக்ஷனே எல்லாம் பறந்துட்டு இருக்கிற மாதிரி எளிதாக ஜெயிக்கிறீங்க. பார்ட்னர்ஸ் நல்லா இருக்காங்க, குழந்தைய நல்லா இருக்காங்க, ஒய்ஃப் நல்லா இருக்காங்க, ஹஸ்பண்ட் நல்லா இருக்காங்க. ஆயுசு கெட்டி, வாழ்க்கை விருத்தி, அறிவு விருத்தி எல்லாமே
அப்போ எக்ஸ்ட்ராடரியான ஒரு தொழில் வாழ்க்கை, எக்ஸ்ட்ராடரியான தொழில் லாபம், பண மழை பொழியும், அதிர்ஷ்ட மழை பொழியும். இந்த 6 மாதத்துல வானமே இல்லை. பியூட்டிஃபுல் லைஃப். இந்த 6 மாதத்துல எப்படின்னா அதுக்கு அடுத்த 2.5 வருஷம் இதை விட கூட நல்லா இருக்கலாம். ஜாதகத்தை எடுத்து போய் நல்ல அஸ்ட்ராலஜர் பாருங்க, பிளான் பண்ணுங்க. இந்த ஒரு 6 மாசம் மறுபடியும் ஒரு 2.5 வருஷம், இந்த 3 வருடத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா 50 100 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு உட்காந்துக்கலாம். நானெல்லாம் அப்படித்தான் பண்ணுவேன். ஒரு பிளான் போய் வச்சிருப்பேன், அடுத்த 5 வருஷத்துல என்ன அடையணும், அதை நான் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் அடைஞ்சிருவேன். அது மாதிரி அடைஞ்சிடணும். பிளான் பண்ணி ரீச் பண்ணணும். வாரி சின்ன நம்ம மனசில் என்ன இருக்குது அதான் நடக்கும். மனசில் அடைவேன்னு நினைங்க, அடைஞ்சிடலாம். அது ஜாதகம் பார்க்கறதுல பயன்படும். ஜாதகத்தை பார்த்துட்டிங்களா பிளான் பண்ணுறதுக்கு வசதி. இப்போ செவ்வாய் திசையில் நீங்கள் ராகு புத்தியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ராகு லாபஸ்தானத்தில், செவ்வாய் 3ஆம் வீட்டில் பிரித்து பெட்டல் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே வர போகிறீங்கன்னு ஜோசியார் சொன்னார்னா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த காலகட்டத்தில். அப்போது அஸ்ட்ராலஜிக்கலாக வானத்தில் கிரகங்கள் மாறதையும் வச்சு போகிற பொழுது இலக்கை அடைகிறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு நல்ல அஸ்ட்ராலஜியில் கிடைக்கலாம், என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஒரே வாரத்தில் நம்ம டிஸ்கஷன் முடிச்சிடலாம், பிளான் பண்ணிடலாம். இந்த 2025 பல மடங்கு ஜெயிச்சலாம். தியானம் வேணாலும் கற்றுக்குங்க. லைஃப் லாங் டிசீஸ் ஃப்ரீ, லைஃப் லாங் ஒரிஸ் ஃப்ரீ. ஒரே மாதத்தில் 100 மடங்கு மனத்தெளிவு எதில் கிடைக்கும், 100 மடங்கு மனோசக்தி எதில் கிடைக்கும், 5 வருட இலக்கை அடைய முடியுங்கிற நம்பிக்கை எதில் கிடைக்கும், ஒரே ஒரு இடத்துல 5 மடங்கு ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எப்படி கிடைக்கும்? திருப்பதி பாலாஜி தருவார், அலமேலும் எங்கள் தாயார் தருவார். நான் தரதுக்கான வழி நான் சொல்லித்தரேன். தேவைப்படுறவங்க எனக்கு மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நண்பர்களுக்கெல்லாம் கொடுங்க. யாரெல்லாம் கும்பராசிக்காரர் அவங்க எல்லாரும் பார்க்கட்டும், வெற்றி அடையட்டும். நன்றி அம்பலே, நன்றி நன்றி.